இந்த வீடியோல நம்ம MongoDB Compass and Shell எப்படி இன்ஸ்டால் பண்றது, அதை லோக்கல் எப்படி செட்டப் பண்றதுன்னு பார்க்க போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஹாய் கைஸ், இப்போ நம்ம MongoDB எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம MongoDB டவுன்லோட் சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்க MongoDB கம்யூனிட்டி சர்வர் டவுன்லோட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லைட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இப்போ நம்மக்கிட்ட வெர்ஷன்ஸ், பிளாட்ஃபார்ம் அண்ட் பேக்கேஜ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணும்னா கரண்ட் வெர்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு இதுதான் அவைலபிளாக இருக்கு இல்லையா, ஸோ நான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பிளாட்ஃபார்ம் வந்து நான் விண்டோஸ், ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பேக்கேஜ் வந்து ரெண்டு இருக்கும், ஒன்று ஜிப்பாக இருக்கும் அண்ட் எம்எஸ்ஐ இருக்கும். இதில் எம்எஸ்ஐ சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் MongoDB டவுன்லோட் பண்ணும்போது சைட் பை நம்ம என்ன பண்ணலாம், Mongo ஷெல்லுமே டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நமக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சா? இங்கே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சைட் பை நான் என்ன பண்ணுறேன், Mongo ஷெல்லுமே டவுன்லோட் பண்ணிடுறேன். அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் MongoDB ஷெல் டவுன்லோட்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் வருது பாருங்க, MongoDB ஷெல் டவுன்லோட். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது நேவிகேட் ஆகி போகும். டைரெக்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா கீழே நமக்கு வெர்ஷன், பிளாட்ஃபார்ம், பேக்கேஜ் சேம் லைக் தட் இருக்கும். இதில் நான் பேக்கேஜ் மட்டும் எம்எஸ்ஐயை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு இப்போ டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து ரெண்டுமே சைட் பை டவுன்லோட் ஆகுது. a few minutes வெயிட் பண்ணலாம். நம்ம டவுன்லோட் ஆனோடனே இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, இது சைட் பை டவுன்லோட் ஆகட்டும். இது டைம் ஆகுன்றது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். குயிக்காக நம்ம முடிக்கலாம்னு சொல்லிட்டு அதை போய் பார்க்கலாமா? இது சைட் பை டவுன்லோட் ஆகட்டும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் ஆக சம் டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போய் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நமக்கு டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட சி டிரைவில் டவுன்லோட்ஸில் இது இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் அங்கேயே நேவிகேட் ஆகி போட்டதாக இருந்தாலும் போகலாம். அப்படி இல்லைன்னா டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நமக்கு டவுன்லோட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ பாருங்கள், இது வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். SHன்றது ஷெல், இது வந்து MongoDB. ஃபர்ஸ்ட் நம்ம MongoDB இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரிப்பேரிங் டு இன்ஸ்டால். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். And then I accept the terms in the license agreement. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. And then next, இப்போ இங்கே வந்து நான் ஷெல் வந்து நான் போயிட்டு MongoDB ஷெல் டவுன்லோட் சர்ச் பண்ணேன் இல்லைங்களா, இதை நீங்கள் அப்படி சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ஷெல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அந்த லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு அந்த பேஜுக்கு நேவிகேட் ஆகி போகும். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சர்ச் பண்ணியும் பண்ணலாம், அப்படிலாம் இதை யூஸ் பண்ணியுமே நீங்கள் ஷெல்லை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் கம்ப்ளீட்டாக கிளிக் பண்ணிக்கிறேன் ஆப்ஷனை. அண்ட் தென் இங்கே பாருங்க, இப்போதைக்கு இது பேசிக்ல இருக்கு, நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். சர்வீசஸ் நெட்வொர்க் சர்வீஸ் யூசர் அப்படின்னு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதே நான் கிளிக் பண்ணி எதுவுமே நாங்கள் சேஞ்ச் பண்ணல. இன்ஸ்டால் MongoDB as a சர்வீஸ் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் பாருங்க, டேட்டா வந்து இந்த டைரக்ட்ல ஸ்டோர் ஆகும். நம்மளோட MongoDBல யூஸ் பண்ற டேட்டாஸ் எல்லாமே இந்த டைரக்ட்ல ஸ்டோர் ஆக போகுது. அண்ட் லாக் எல்லாமே இந்த டைரக்ட்ல தான் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, ஸோ எங்க நார்மலாக இருக்க சில ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல நமக்கு MongoDB இன்ஸ்டால் ஆக போகுது. ஓகே, அண்ட் தென் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க இன்ஸ்டால் MongoDB Compass இருக்கு இல்லையா, இதை கண்டிப்பா கிளிக் ஆகியிருக்கா அப்படின்றத ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நீங்க இப்படி கிளிக் ஆகாம இருந்தது அப்படின்னா நீங்க ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணீங்கன்னா தான் சைட் பை நமக்கு Mongo Compassம் இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இன்ஸ்டாலேஷனுக்கு இன்ஸ்டால் பண்றேன். இப்போ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் எடுக்கும். நம்ம வெயிட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இது இன்ஸ்டால் ஆகிடட்டும். இது இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஷெல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, MongoDB வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ ஃபினிஷ்ன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். சைட் பை நமக்கு Mongo Compassமே ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா, சைட் பை பாருங்க, இங்கே Mongo Compass ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெஷ்ஷாக. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க, செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க, Mongo Compassமே இன்ஸ்டால் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ MongoDB Compassம் நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ MongoDB இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஷெல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாமா? இது டிபின்னு சொல்லியிருந்தேன், இது ஷெல்லுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இது இப்போ நியூவாக இன்ஸ்டால் ஆகியிருக்கு. இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தது. ரெண்டுமே நமக்கு ஒன்று தான், எது இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் டபுள் டேப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் எனக்கு இங்கே என்ன ஆகுது, நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷெல்லுக்கு என்ன பாத்தில் வந்து இன்ஸ்டால் ஆகுது அப்படின்றது இங்கே இருக்கு. ஓகேங்களா, சியில் யூசரில் உங்கள் யூசர் லேப் என்ன பேரில் இருக்கோ அந்த பேர் இருக்கும். அதுக்குள்ளே ஆப் டேட்டாவில் லோக்கலில் ப்ரோக்ராம்ஸில் Mongo ஷெல் SH வந்து நமக்கு டவுன்லோட் ஆகுது. இந்த பாத்தை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை வேறு பாத்தில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டாலும் சரி. இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த பாத்தை ஒரு நோட் பேடில் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் புதுசாக
இந்த பாத் நமக்கு தேவைப்படும். அதனால தான் இப்போ இந்த பாத்தை நான் காப்பி பண்ணி இங்கே நோட் பேடில் வச்சுக்க. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் கொடுங்க இன்ஸ்டால். அந்த பாத்தில் நமக்கு இப்போ MongoDB ஷெல் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா? ஃபினிஷ். ஸோ ஷெல்லுமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு, டிபியுமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நான் ஒரு பாத் சொன்னேன் இல்லைங்களா? என்ன பாத் சொல்லியிருந்தேன்? சியில் யூசர்ஸில் நம்ம காப்பி பண்ணி வச்சுருந்த பாத்தை போய் பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த பாத்தை அப்படியே காப்பி பண்ணி இங்கே நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாத்துக்கு நேவிகேட் ஆகி போயிடும். ஓகே, இங்கே நான் ப்ரோக்ராம்ஸ் வரைக்கும் போயிடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த பாத்துக்கு எனக்கு நேவிகேட் ஆகிடுச்சா? இப்போது இந்த மாங்கோ எஸ்ஹெச்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா இங்கே பாருங்கள் நமக்கு மாங்கோ ஷெல் இருக்குது இல்லைங்களா? இப்போது இந்த மாங்கோ எஸ்ஹெச் இருக்குது இல்லைங்களா? இது வந்து EXE ஃபைல். ஓகேவா? இது என்ன ஃபைல்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே பாருங்கள், இது வந்து நம்மளோட மாங்கோ ஷெல்லோட EXE. இதை டபுள் டேப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே கமாண்ட் ப்ராம்பட் ஒர்க் ஓப்பன் ஆகுதுங்களா? ஸோ இங்கே வந்து நான் ஷெல் வந்து யூஸ் பண்ணிப்பேன். கமாண்ட் ப்ராம்பட் பதிலாக ஷெல் வந்து யூஸ் பண்ணிப்பேன் MongoDB யூஸ் பண்ணுறதுக்கு. இதை நம்ம இப்படி போய் நேவிகேட் ஆகி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பாத்தை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பாத்தை காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும், உங்களோட என்விரான்மெண்ட் எடிட் தி சிஸ்டம் என்விரான்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? இதில் எடிட்டை கிளிக் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போது நம்ம பாத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இங்கே பாத்துன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த பாத் கிளிக் பண்ணி நியூன்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு இதை டபுள் டேப் பண்ணிக்கோங்க. டபுள் டேப் பண்ணிங்கன்னா இங்கே தான் வந்து நம்ம நியூ சொல்லிட்டு நம்ம காப்பி பண்ண பாத்தை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த பாத்தை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஓகே இப்போது நம்ம கமாண்ட் ப்ராம்பட் ஓப்பன் பண்ணலாம். கமாண்ட் ப்ராம்பட்டில் நம்ம என்ன கமாண்ட் ப்ராம்பட் ஓப்பன் பண்ணிட்டோம் இல்லைங்களா? இதில் வந்து இங்கே மாங்கோ SH அப்படின்னு சொல்லிட்டு என்டர் தட்டுங்க. நம்மளோட கமாண்ட் ப்ராம்பட் இப்போ எங்கே ஒர்க் ஆகுது? மாங்கோ SH DBயில் நமக்கு ஒர்க் ஆக போகுது. ஓகே, ஸோ இங்கேருந்து நான் வந்து என்னோட எப்படி MongoDB காம்பஸ்லேயே ஒர்க் பண்ணிக்கலாம். ஷெல்லு வந்து நான் எங்கேயுமே அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போது நம்ம காம்பஸ் போய் செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போதைக்கு நம்ம காம்பஸில் எந்த டிபியை கிரியேட் பண்ணல, டிஃபால்ட் டிபிஸ் மட்டும்தான் இருக்கும். அங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கிராஸ் செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ போயிட்டு நான் என்னோட காம்பஸ் பார்க்குறேன். இது என்னோட காம்பஸ் இல்லைங்களா? இப்போதைக்கு இங்கே எதுவுமே இல்லை. ஆட் நியூ கனெக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட டிஃபால்ட் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இங்கே இருக்கும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கனெக்ட் பண்ணிட்டேன். டிஃபால்ட்டாக எனக்கு என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். அட்மின் டிபி இருக்குது, கான்ஃபிக் டிபி இருக்குது, லோக்கல்ன்ற 3 டிபி இங்கே இருக்குது. இந்த 3 டிபியுமே நம்ம ஷெல்லில் இருக்கா, ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாமா? இங்கே நான் ஷோ டிபிஎஸ்ன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். இப்போது என்னோட காம்பஸில் என்னெல்லாம் இருந்ததோ அதே டிபி இங்கே இருக்கா? ரெண்டுமே பாருங்கள், அட்மின், கான்ஃபிக் அண்ட் லோக்கல். இந்த டிபி என்னோட காம்பஸ்லேயும் இருக்குது. அட்மின், கான்ஃபிக் அண்ட் லோக்கல் இங்கே என்ன இருக்கோ அங்கே நான் இப்போ அதை ஷெல்லை அக்சஸ் பண்ண முடியும், ஷெல்லை நான் யூஸ் பண்ண முடியும். இப்படி தான் ஒரு இதை நம்ம காம்பஸில் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இல்லை ஷெல்லையுமே நான் என்னால் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதோ, டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணுறதோ எல்லாமே நல்லா ஷெல்லையும் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதனால தான் சைட் பை நான் ரெண்டுமே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போது இந்த மாங்கோ SH டபுள் டேப் பண்ணிக்கோங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி போனீங்கன்னா மாங்கோ SH இருக்குது இல்லைங்களா? மாங்கோ ஷெல் இது தான். இப்போ நம்ம இதை டபுள் டேப் பண்ணி கிளிக் பண்ணோம்னா நமக்கு மாங்கோ ஷெல் ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், ப்ளீஸ் என்டர் ஏ MongoDB கனெக்ஷன் ஸ்ட்ரிங் என்னவோ அதை நம்ம இங்கே என்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஒரு விதம். ஓகேங்களா? நேவிகேட் ஆகி அதுக்கு நமக்கு என்ன பாத்தில் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு தான் பண்ண முடியும். பட் இதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு ஆப்ஷனுமே யூஸ் பண்ண முடியும். இப்போது இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த பாத்தை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? காப்பி பண்ணிவிட்டு என்னோட சிஸ்டம் என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா? எடிட் தி சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாத்து இருக்கு இல்லைங்களா? இந்த பாத்தை டபுள் டேப் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்படி ஓப்பன் ஆகும். இங்கே நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பாத்தை இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இதை வந்து நான் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டு அகெயின் ஓகே கொடுக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போது நீங்கள் கமாண்ட் ப்ராம்பட் ஓப்பன் பண்ணுங்கள்.
கமாண்ட் ப்ராம்பட் ஓப்பன் பண்ணிட்டு இது என்னோட கமாண்ட் ப்ராம்பட். இங்கே நான் மாங்கோ SH அப்படின்னு என்டர் பண்ணனா எனக்கு என்னோட கமாண்ட் ப்ராம்பட் வந்து மாங்கோ ஷெல்லுக்கு நேவிகேட் ஆகிடும். இப்போ நான் இந்த ஷெல்லை வந்து நான் யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஷெல்லாக யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம காம்பஸ் இன்னும் பார்க்கல இல்லையா? காம்பஸ் கனெக்ட் பண்ணிட்டு அதில் என்ன டேட்டாபேஸ்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அதை இங்கே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். காம்பஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். காம்பஸ் நமக்கு இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் ஓப்பன் ஆகியிருக்கும். லேண்டிங் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கே ஆட் நியூ கனெக்ஷன்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக இந்த லோக்கல் ஹோஸ்ட் கனெக்ஷன் ஸ்டிங்கில் தான் வந்து நமக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் இது எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அப்படியே சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் அண்ட் கனெக்ட். ஓகே, கனெக்டட் டு லோக்கல் ஹோஸ்ட் கனெக்ட் ஆகிடுச்சா? சேவ் அண்ட் கனெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ என் லோக்கல் ஹோஸ்ட்ல இங்கே எங்கிட்ட 3 டேட்டா பேஸ் இருக்குங்களா? 3 DB இருக்கு. அட்மின் ஒன்று இருக்கு, கான்ஃபிக் ஒன்று இருக்கு, லோக்கல். இது பை டிஃபால்ட்டாவே இன்ஸ்டால் ஆகும்போது இருந்தது. நமக்கு வேணும்னா நம்ம புது டிபியுமே நம்ம இன்ஸ்டால் கொடுத்துக்க முடியும், கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போதைக்கு டிஃபால்ட்டா இங்க இருக்கிறத என்னோட ஷெல்லை நான் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது பார்க்கலாமா? இப்போ இங்க நான் என்ன பண்ணுவேன், இங்க நான் என்னோட கமாண்ட் ப்ராம்பட்ல மாங்கோ SHன்ற ஷெல் அங்க நான் என்னோட என்வரான்மெண்ட்ல இந்த பார்த்து கொடுத்ததுக்கு அப்புறம் என்னால இது போல மாங்கோ SH சொன்னா ஈஸியா நேவிகேட் ஆகிக்க முடியும். ஓகேங்களா? இங்க நான் என்ன பண்றேன், ஷோ DBS ஷோ DBs அப்படின்னு சொல்லிட்டு நான் என்டர் பண்றேன். என்னோட டேட்டா பேஸ்ல என்னெல்லாம் DB இருக்கோ அது எல்லாமே என்னால் இங்கே அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்க இருந்துமே நான் DBயை கிரியேட் பண்ணலாம். கலெக்ஷன்ஸ் வேணா கிரியேட் பண்ண முடியும், டேட்டாஸ் இன்சர்ட் பண்ண முடியும், காம்பஸ்ல இருந்தும் பண்ண முடியும். காம்பஸ்ல வேணுன்றவங்க பண்ணிக்கலாம், இல்லை ஷெல்ல வேணுன்றவங்க ஷெல்லுலையுமே நம்ம ஒர்க் பண்ண முடியும். அதனால தான் சைட் பை நான் ரெண்டுத்தையுமே உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டினேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம எப்படி DB கிரியேட் பண்றது, எப்படி கலெக்ஷன் கிரியேட் பண்றது அப்படின்ற எல்லாமே டீட்டெயிலா பார்க்கலாம் அப்கமிங்ல. பாய் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் மிஸ் பண்ணாம இருக்க இப்பவே BT சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.